வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பரைக்காத்தா நேஷனலில் மஇகா இணைவதா இல்லையா? நவம்பர் மாதம் தீர்க்கமாக முடிவு எடுக்கப்படும். முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பரைக்காத்தா நேஷனலில் ஓர் உறுப்பு கட்சியாக மஇகா இணைவதா இல்லையா என்பது குறித்து வரும் நவம்பர் மாதம் தீர்க்கமாக முடிவு எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். பரைக்காத்தா நேஷனல் விடுத்துள்ள அழைப்பை ஏற்பதா இல்லையா என்பது குறித்து வரும் நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் மஇகாவின் தேசிய பேராளர் மாநாட்டில் தீர்க்கமாக முடிவு எடுக்கப்படும் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார். பரைக்காத்தா நேஷனலின் உறுப்பு கட்சியான பெர்சாத்து மற்றும் பாஸ் விடுத்துள்ள அழைப்பு குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கு இல்லை. இது குறித்து தீர்க்கமாக முடிவு செய்யக்கூடியவர்கள் பொது பேரவையில் பங்கேற்கும் பேராளர்களே என்று டத்தோ ஸ்ரீ சரவணன் விளக்கினார். பேராளர்களின் பெரும்பான்மையினரின் முடிவை பொறுத்தே பரிசான் நேஷனலில் ஒரு பாரம்பரிய கட்சியான மஇகாவின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என்று டத்தோ ஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். பினாங்கு மாநிலத்தில் பல்வேறு நில வகைகளுக்கான வீட்டு வரி மற்றும் மனை வரி அடுத்த ஆண்டு 29 விழுக்காடு முதல் 200 விழுக்காடு வரை உயர்வு காணவிருக்கிறது. எனினும் இந்த வரி உயர்வை குறைக்க செலுத்தப்படும் வரியில் 2026ஆம் ஆண்டு 32.5 விழுக்காடு தள்ளுபடியும் 2027 மற்றும் 2028ஆம் ஆண்டுகளில் முறையே 20 விழுக்காடு தள்ளுபடியும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் சவுகான் யாவ் தெரிவித்துள்ளார். இந்த மனை வரி உயர்வில் பினாங்கு மாநிலத்தில் உள்ள 3,70,000 நில உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். பினாங்கு மாநிலத்தில் நகரங்கள் மற்றும் புற நகரங்களில் எல்லை மறுசீரமைப்பு நடவடிக்கையின் விளைவாக வரி உயர்வு கண்டுள்ளது என்று சவுகான் யாவ் விளக்கினார். இந்த வரி உயர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் அமலுக்கு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பகடிவதை சம்பவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தேவையான சட்டங்களை வரைவது தொடர்பில் மக்களின் கருத்துகள் கண்டறியப்படும் என்று சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அசலினா ஒஸ்மான் சாயே தெரிவித்தார். மக்களின் கருத்துக்களை கண்டறியும் பொருட்டு தற்போது நாடு தழுவிய நிலையில் மக்கள் பங்கேற்கும் டவுன்ஹால் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கூட்டங்களில் பங்கேற்பதற்கு மக்கள், குறிப்பாக ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் நலன் சார்ந்த தரப்பினர் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அசலினா தெரிவித்தார். பள்ளிகளில் நிகழும் பகடிவதை சம்பவங்களுக்கு தீர்வு காண்பதற்கு தற்போது ஆசிரியர்கள் நிறைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். பகடிவதை தடுப்புச் சட்டம் எவ்வாறு இருந்தால் அது மாணவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வல்லதாக இருக்கும் என்று ஆசிரியர் பெருந்தகைகள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காரணம், பகடிவதை சம்பவங்களால் தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆசிரியர்களிடம் இருப்பதால் இவ்விவகாரத்தை கையாளும் முறை குறித்து பல்வேறு பரிந்துரைகளை அவர்கள் வழங்கி வருகின்றனர். எனவே ஒரு வலுவான சட்டத்தை இயற்றுவதற்கு முன்னதாக மக்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அமைச்சர் விளக்கினார். தாங்கள் முகாமிட்டிருந்த கூடாரத்தின் மீது மரம் ஒன்று வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்ததில் மாது ஒருவர் மரணமுற்ற வேளையில் மேலும் 2 படுகாயம் அடைந்தனர். இந்த சம்பவம் இன்று காலை 7:50 மணியளவில் பென்தோங் ஜண்டபாயே புலாவ் சந்தாப் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. 15 மீட்டர் உயரமுள்ள மரத்தின் அடிப்பாகத்தில் கூடாரத்தின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கி பலத்த காயத்திற்கு ஆளான மாது சம்பவ இடத்திலேயே மாண்டார். மேலும் 2 பென்தோங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக காலை 7:56 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக பஹாங் மாநில தீயணைப்பு மீட்பு படையின் பொது உறவு அதிகாரி ஜுல்ஃபாட்லி ஜக்காரியா தெரிவித்தார். இதில் ஓர் ஆடவரும் ஒரு சிறுவனும் பலத்த காயங்களுக்கு ஆளாகினர். சம்பவ இடத்திற்கு விரைந்த பென்தோங் நிலையத்தைச் சேர்ந்த 12 பேர் கொண்ட வீரர்கள் கூடாரம் மீது விழுந்து கிடந்த மரத்தை அறுத்து அகற்றிய பின்னர் காயமுற்ற 2வரையும் உயிரிழந்த பெண்ணின் உடலையும் மீட்டதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி கோலாலம்பூர் காம்போங் சுங்கைபாருவில் சட்டவிரோத குடியிருப்பாளர்களை வெளியேற்றும் நடவடிக்கையின் போது டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சுலிஸ்மி எஃபண்டி சுலைமானுக்கு காயம் விளைவித்த சம்பவம் தொடர்பில் 8 பேரை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டுவதற்கு துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்திற்கு அரச மலேசிய போலீஸ் படை பரிந்துரை செய்துள்ளது. போலீசாருடன் ஏற்பட்ட மோதலில் கற்களை எறிந்து வன்முறையில் இறங்கிய நபர்களில் 8 பேர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த 8 பேரையும் நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு இன்று மாலையில் ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ முகமது யூசுப் ஜான் முகமது தெரிவித்தார்.
அந்த 8 பேரும் தடுப்பு காவல் அனுமதிக்கு பிறகு தற்போது போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் டத்தோ முகமது யூசுப் இதனை தெரிவித்தார். வன்முறையில் ஈடுபட்ட நபர்கள் போலீசாரை நோக்கி எறிந்த கற்களினால் டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுலிஸ்மி எஃப்என்டி சுலைமானுக்கு தலையில் பலத்த காயங்களுக்கு ஆளானார் என்பதையும் டத்தோ முகமது யூசுப் சுட்டிக்காட்டினார். கடந்த புதன்கிழமை கோலாலம்பூர் சந்தூலில் மாணவி ஒருவர் சம்பந்தப்பட்ட மானபங்கம் சம்பவம் மற்றும் பணம் கேட்டு மிரட்டியது தொடர்பில் புலன் விசாரணைக்கு உதவும் பொருட்டு 3 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ முகமது யூசுப் ஜான் முகமது தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த 3 போலீஸ் அதிகாரிகளும் நேற்று வியாழக்கிழமை ஒரு உணவகத்தில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். விசாரணைக்கு ஏதுவாக அந்த 3 போலீஸ்காரர்களையும் 4 நாட்கள் தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை காலையில் ஜலன் சந்துல் பசாரில் சம்பந்தப்பட்ட மாணவியையும் அவரின் காதலனையும் தடுத்து நிறுத்திய போலீஸ் அதிகாரிகளில் ஒருவர் அந்த மாணவியுடன் பாலியல் தொடர்பு கொள்ள விரும்புவதாகவும் இல்லையேல் 10,000 ரிங்கிட் கொடுக்கும்படி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. மற்றொரு போலீஸ் அதிகாரி அந்த மாணவியை மானபங்கம் செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 3 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக அந்த மாணவி அளித்த போலீஸ் புகார் அறிக்கையின் நகல் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. கிரிப்டோ நாணய முதலீட்டு திட்டத்தில் பெண் மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் 5,72,130 ரிங்கிட்டை இழந்துள்ளதாக தைப்பிங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது நசீர் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். தாம் பங்கேற்ற கிரிப்டோ நாணய முதலீட்டு திட்டத்தில் ஒவ்வொரு முறையும் 20 விழுக்காடு லாபத்தொகை கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட கவர்ச்சிகரமான வாக்குறுதியை நம்பி 37 வயது மாது அந்த முதலீட்டு திட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான யங் யூதிங் இன்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட வெளிநாட்டு ஆடவர் ஒருவர் மலேசிய ரிங்கிட்டில் 8,740 ரிங்கிட்டை முதலீடு செய்யும்படி அந்த மாதுவை அணுகியுள்ளார். தொடக்க முதலீட்டிலேயே 9,595 ரிங்கிட் லாபம் கிடைத்திருப்பதை கண்டு அகமகிழ்ந்த அந்த மாது தொடர்ந்து பெரிய தொகையை முதலீடு செய்ய தொடங்கியுள்ளார். கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி வரை ஆன்லைன் பரிமாற்றம் வாயிலாக 12 முறை 9 வெவ்வேறு வங்கி கணக்குகளில் 5,72,130 ரிங்கிட்டை அந்த மாது பணத்தை பட்டுவாடா செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஏசிபி நசீர் இஸ்மாயில் குறிப்பிட்டார். பிரதிபலனாக எந்தவொரு லாபத்தொகையும் கிடைக்காத நிலையில் வங்கியில் கடன் பெற்று முதலீடு செய்யுமாறு சந்தேக நபர் நிர்பந்தப்படுத்தியதை தொடர்ந்து உஷாரான அந்த மாது முதலீட்டு பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். அதன் பிறகு அந்த நபர் தொடர்பில் இல்லாததை அறிந்த மாது தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து போலீசில் புகார் செய்திருப்பதாக ஏசிபி நசீர் இஸ்மாயில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.